ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் தமிழக அரசால் சீல் வைக்கப்பட்டது. ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிலையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் கோயில் சாமி கும்பிட நுழைந்த போது அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பட்டியலின மக்கள் கோவிலின் உள்ளே நுழைய ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியலின அமைப்பினர் முற்றுகையிட்டனர். சுருக்கமாக சொல்லணும்னா, திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடந்தது. அந்த விழாவில் பறையர் சாதியை சேர்ந்த ஒரு இளைஞர் கலந்துக்கிட்டாரு. வன்னியர் சாதி மக்கள் அவரை அடித்து விரட்டிட்டாங்க. அதனால அந்த ஊர் பறையர்கள் போராட்டம் பண்ணாங்க. கடைசியில் அதனுடைய விளைவா இந்த கோயில் இப்போ பூட்டப்பட்டிருக்கு. இதுதான் அந்த செய்தி சுருக்கம். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று பாட புத்தகங்களிலேயே படித்தாலும் இன்னும் அந்த கொடுமை தொடரத்தான் செய்கிறது. மேல்பாதி கிராமத்தில் கோயிலுக்குள் சென்ற பட்டியலினத்தவர் மீது தாக்குதல் நடந்ததை அடுத்து கோயில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஏங்க, கோயிலுக்குள்ள யார் வந்தா என்ன? தாழ்த்தப்பட்டவர்னு சொல்றவங்க கோயிலுக்குள்ள வந்தா கோயில் தீட்டாயிருமா? இந்த காலத்துல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது மிகப்பெரிய தீண்டாமை. அதுவும் தமிழ் குடிகளின் ஒற்றுமை பேசிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் பண்ணலாமாங்க? வன்னியர் சாதி மக்கள் ஏன் இவ்வளோ சாதி வெறியோட இருக்கீங்க? இப்படியெல்லாம் எமோஷனல் ஆகி நம்மளும் பேசலாம் தான் இருந்தோம். ஆனால் ஒரு விடயம் நம்மளை தடுத்து நிறுத்துச்சு. அது என்னதுன்னா, இரு சமூகத்தினரிடையே ஒற்றுமையை வரவைக்க முடியாத ஒரு அரசு, தோல்வியுற்ற அரசு வெட்கப்பட வேண்டும். இரண்டாவது, கோவிலுக்கு சீல் போடுவது என்பது தவறான விஷயம். எந்த சமூகத்தையும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. எந்த சமூகத்தையும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. எல்லா கட்சிகளுமே இந்த பிரச்சனையை பற்றி பேசினாங்க. எந்தெந்த கட்சியினர் எந்தெந்த சாதிகளுக்கு ஆதரவாக பேசினாங்கன்றத பார்த்தோம். திமுக இவங்க பறையர்களுக்கு ஆதரவாக பேசினாங்க. இவங்களுடைய நடிப்பு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் விசிக இவங்களும் பறையர்களுக்கு ஆதரவாக பேசினாங்க. இந்த தெலுங்கு திம்மவாளனும் பறையர்களை பகடைக்காயா வைத்து தான் அரசியலே பண்ணுவார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சியுமே பறையர்களுக்கு ஆதரவாக பேசினாங்க, அறிக்கையும் விட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ சொன்ன கட்சிகள்லாம் இப்படி தான் பேசுவாங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்னா, பாஜக கட்சியும் பறையர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. எந்த சமூகம் வேணாலும் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பேசினாங்க. இங்கே தான் நமக்கு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. ரெண்டாவது, கோவிலுக்கு சீல் போடுவது என்பது தவறான விஷயம். எந்த சமூகத்தையும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. எந்த சமூகத்தையும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கோவிலுக்குள்ள அனுமதி இல்லைன்னு சொன்னா அதை நாம் அனுமதிக்க முடியாது. உறுதியாக எந்த இனத்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தாலும் கோவிலுக்குள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம நிலைப்பாடு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. சரி, தமிழர்கள் நம்மளுடைய எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பிரச்சனையை ஆராய்ந்து பார்ப்போம் வாங்க. திரௌபதி அம்மன் கோயில், இந்த கோயிலை பற்றிலாம் எதுவுமே சொல்லாமல் இந்த செய்தி ஊடகங்கள் திருப்பி என்ன போட்டாங்கன்னா, கீழ் ஜாதியினரை கோயிலுக்குள்ள விடலை, பட்டியல் இனத்தவரை கோயிலுக்குள்ள விடலை, சாதியை தீண்டாமை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னதுன்னா, இந்த கோயிலுக்குள்ள பறையர்கள் மட்டும் இல்லை, வந்தேரி பிராமணர்களால் கூட போக முடியாது. ஏன்னா இது சாதாரண பொது கோயில் அல்ல, இது ஒரு குலதெய்வ கோயில். ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மக்கள் அவங்க குலத்திற்காக ஒரு கோயிலை உருவாக்கியிருக்காங்க. அதில் அவங்க விழா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஊடகங்கள் மறைத்த ஒரு முக்கியமான விடயம், இது குலதெய்வ கோயில்ன்றதை மறைச்சிருக்காங்க. இது பொது கோயில் இல்லை, குலதெய்வ கோயில். இதில் எந்த இடத்துலையும் தீண்டாமையெல்லாம் இல்லை. அவங்க சொந்த வீட்டில் அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறாங்க. இப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர் வீட்டுக்காரவங்க அவங்கள கேட்காம அவங்க வீட்டுக்குள்ளே வர்றது சரியா? மேல்பாதி ஊர் இருக்குல்ல, இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் குப்பம்ன்ற ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கும் வன்னியர்கள் கூட இந்த மேல்பாதி ஊரில் இருக்க திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வர முடியாது. பார்த்துக்கிட்டிங்களா? பக்கத்து ஊரில் இருக்க வன்னியர்கள் கூட இந்த கோயிலை சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா இது மேல்பாதி ஊரில் இருக்கும் வன்னியர்களுக்கான குலதெய்வ கோயில். பக்கத்து ஊர் வன்னியர்கள் கூட இந்த கோயிலுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லை, மேல்பாதி ஊர்லேயே பறையர்களுக்குனே ஒரு குலதெய்வ கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு வன்னியர்களால் வர முடியாது. இதுதாங்க குலதெய்வ கோயில்னு சொல்லுவோம். இந்த திரௌபதி அம்மன் கோயிலுமே பொது கோயில்லாம் கிடையாது. இது ஒரு தனிநபருடைய கோயில் தான். முருகேச கவுண்டர் அவர்களுடைய கோயில் தான். அதற்கான சான்றா அந்த கோயிலுடைய பத்திரமும் இருக்கு.
இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், இது பொது கோயில் இல்லை, இது ஒரு குலதெய்வ கோயில். பக்கத்து ஊர் வன்னியர்களால் கூட இந்த கோயிலுக்கு போக முடியாது. இப்போ இதில் எங்கே சாதி வந்துச்சு? சாதியை தீண்டாமை எங்கே வந்துச்சு? இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை சொல்கிறோம் பாருங்க. இந்த ஊரில் பல பறையர் குடும்பம் இருக்குது. ஆனால் அனைத்து குடும்பங்களும் போராடல. ஒரு சில குடும்பங்கள் தான் சர்ச்சையை ஏற்படுத்துகிறாங்க. இவர்கள் அனைவரும் விழுப்புரம் எம்எல்ஏ லக்ஷ்மணன் வீட்டில் தான் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அந்த லக்ஷ்மணன் யார் தெரியுமா? அவர் ஒரு வன்னியர். ஆனால் அவர் திமுக கட்சியை சார்ந்தவர். அதே போல இந்த கோயிலுக்குள்ள வந்த இளைஞனின் பெயர் கதிரவன். அவனின் தந்தையின் பெயர் கந்தன். அந்த இளைஞனுடைய தந்தை முழுக்க முழுக்க திமுக கட்சிக்காரர். அவர் இப்ப சாலை தூய்மை பணியாளராக வேலை செஞ்சிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக வேலை செஞ்சிட்டு இருக்காரு. திமுக கட்சியின் சிவாரிசில தான் அவருக்கு இந்த வேலையுமே கிடைச்சது. பாருங்க, எப்படி சுத்தினாலும் திமுக தான் வந்து நிக்குது. இங்க சாதிய தீண்டாமை, சாதிய மோதல்கள் சுத்தமா இல்லை. அதற்கு மிகப்பெரிய சான்று இந்த மேல்பாதி கிராம பறையர்கள் ஒரு வன்னியரின் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. இந்த ஒரு ஆதாரம் போதுங்க. இங்க பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் பிரச்சனை இல்லை. மாறாக இந்த திராவிட கட்சி தான் இந்த பிரச்சனையவே உருவாக்கியிருக்கு. இந்த ஊர் மக்களே சொல்றாங்க, இந்த ஊர்ல 5 கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்கள் எல்லாம் வன்னியர்கள் பறையர்கள் அனைவருமே ஒற்றுமையா தான் வழிபடுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஊர்ல வன்னியர் பறையர் சண்டையே இல்லை. இரு சமூகமும் ஒற்றுமையா தான் இருந்திருக்காங்க. ஆனா திட்டமிட்டு இந்த ஆளும் வர்க்கம் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து இந்த சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதுவும் இந்த பாஜகவே சொன்னாங்க பார்த்தீங்களா, கோயிலுக்குள்ளே யார் வேணா போகலாம், எல்லாரையும் அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ தான் நமக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கும் புரியும் பாருங்களேன். இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் முழுக்க முழுக்க வன்னியர்கள் பூசை நடத்தி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் பறையர்கள் மட்டும் இல்லை, பிராமணர்களுமே வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோயிலில் ஒரு சர்ச்சையை உருவாக்கிடுறாங்க. அதாவது ஒரு பறையர் இளைஞனை அந்த கோயிலுக்குள்ளே போக வச்சு பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த இளைஞன் வேற யாரும் இல்லை, திமுக கட்சியில் உள்ள வந்தான். அப்போ இந்த திராவிட கட்சிகள் திட்டமிட்டு இந்த பிளானை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சு? இந்த பிரச்சனையால் இந்த கோயிலுக்கு சீல் வச்சுட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இரு சாதிகளும் ஒற்றுமையாக கோயிலுக்குள்ளே போக முன் வந்தாங்கன்னா கோயிலை திறக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, வன்னியர்களுக்கு மட்டுமே உரிய இந்த குலதெய்வ கோயில் பொது கோயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பறையர்கள் உள்ளே போவாங்க, ஆனால் பிராமணனும் உள்ளே போய் உட்காரும். இப்போ புரியுதா ஏன் பிஜேபி பறையர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்கன்னு? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த சமூகத்தையும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கோவிலுக்குள்ள அனுமதி இல்லைன்னு சொன்னா அதை நாம் அனுமதிக்க முடியாது. உறுதியாக எந்த இனத்தவராக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தாலும் கோவிலுக்குள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம நிலைப்பாடு. இது சமூக நீதிலாம் பார்க்காதீங்க, இது யூத பிராமணனுக்கான நீதி. இந்த கோயிலில் உள்ள விட்டாங்கன்னா அனைத்து குலதெய்வ கோயில்களிலும் இந்த பிராமணர்கள் உட்காருவாங்க. தமிழ் இனத்தின் மிகப்பெரிய அடையாளம் இந்த குலதெய்வ கோயில்கள். இந்த குலதெய்வ கோயில்களை அழிக்கும் முயற்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. வன்னியர்களும் சரி பறையர்களும் சரி உணர்ச்சி வசப்படாம உங்களுடைய எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நடக்கிறத கவனிங்க. ஆரியமும் திராவிடமும் இந்த இரு சமூகங்களை வைத்து எப்படியெல்லாம் கேம் ஆடுதுன்றத பாருங்க. திமுக கட்சியை சார்ந்த அந்த கோயிலுக்கு போன அந்த இளைஞன் உண்மையிலேயே பக்தியுடன் தான் போனானா? அந்த ஊர்ல இருக்க மற்ற பறையர்கள் யாருமே போகாத போது அந்த இளைஞனும் அவனுடைய குடும்பத்தார் மட்டும் ஏன் அங்க போனாங்க? அப்ப அவனை 100 பேர் சேர்ந்து அடிச்சதுன்னு சொல்றது உண்மையா? ஏன்னா அவனுடைய குடும்பத்தை தவிர ஊரில் உள்ள பறையர் சமூக மக்கள் யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்ப 100 பேர் சேர்ந்து அடிச்சாங்கன்றது உண்மையா? இதெல்லாம் பறையர்களும் சரி வன்னியர்களும் சரி தேடி ஆராய்ந்து பாருங்க. இந்த சமயத்துல தான் தமிழ் குடிகள் ஒற்றுமையா இருக்கணும். தமிழ் குடிகளின் ஒற்றுமையை சிதைக்கிற வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல நமக்கெல்லாம் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆரியம் திராவிடம் இப்படி பண்ணும் சரி, ஆனா தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கவங்களே தற்குறிகள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பொது கோயிலுக்கும் குலதெய்வ கோயிலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் ஹிந்துவா இருந்தாலே எந்த கோயிலா இருந்தாலும் போலான்னு சொல்லுது. பிண்டாரிகளால எழுதப்பட்ட சட்டம் தானே அது. சட்டத்தில் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட பல கோயில்கள் பிரைவேட் கோயில்களாக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க குமரி அம்மன் கோயில், ராஜஸ்தான்ல இருக்க பிரம்மாஜி கோயில், இந்த கோயில்கள்லாம் பெண்கள் மட்டும்தான் வழிபடுவாங்க, ஆண்கள் போக மாட்டாங்க. அதே போல சபரிமலை ஐயப்பன் கோயில், இந்த மாதிரி கோயில்கள்லாம் ஆண்கள் மட்டும்தான் போவாங்க. அதுவும் இந்த பிஜேபி சொல்லுது பார்த்தீங்களா, கோயிலுக்குள்ள அனைத்து சமூகமும் போலான்னு சொல்லுதுல. இவங்களால மார்வாடிகளுடைய ஜெயின கோயில்களில் தமிழர்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? பல கோயில்களில் பறையர்களை உள்ள விடாத பிராமணர்கள் இந்த விடயத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக பறையர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த குலதெய்வ கோயில் பொது கோயிலாக ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குலதெய்வ கோயில்களும் பொது கோயிலாயிரும். பிராமணன் வராத கொஞ்ச நெஞ்ச கோயில்கள்லையும் இந்த யூத பிராமணர்கள் உள்ளே உட்காந்துப்பாங்க.
இன்றளவும் எத்தனையோ குலதெய்வ கோயில்களில் பறையர்கள் பூசாரியாக இருக்காங்க, அங்கே பிராமணர்கள் பூசாரியாக இல்லை. அதே போல் விழாக்கள் சமயத்தில் பல கோயில்களில் தாய்மாமன் சீர்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் சீர் பறையர்களுக்கு கொடுப்பாங்க. இது போன்று பறையர்களுக்கு தமிழினம் பல முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா அனைத்து தமிழ் குடிகளும் ஒரு காலத்தில் மலையில் வாழ்ந்த பறையர்களாக இருந்தவங்க. இதை பற்றிலாம் அந்த திராவிடம் பேசுதா? பேசாது. பட்டியல் இனத்தவரை கோயிலுக்குள்ளே விடலன்றாங்க. யார் பட்டியலினம்? மேல்பாதி கிராமத்தில் கோயிலுக்குள் சென்ற பட்டியலினத்தவர் மீது அது என்ன புதிய இனம் பட்டியல் இனம்னு? நம்மலாம் தமிழினம் சொன்னால் இந்த ஆரிய திராவிடத்துக்கு வலிக்குது. இல்லை நீங்களாம் திராவிடர்கள், இல்லை நீங்களாம் இந்தியர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பறையர்களை பட்டியல் இனம்ன்றாங்க. பறையர்கள் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன். விஜயநகர வடுக காலகட்டத்தில் தமிழர்களை கீழ் ஜாதியை அடிமைப்படுத்தினாங்க. இந்த விடயத்தை ஏதாச்சும் ஒரு ஆரிய கட்சியோ இல்லை திராவிட கட்சியோ பேசுதா? பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் செய்தி சேனல்கள் அதை பூதாகாரப்படுத்தி போடுதில்ல. நாயுடுகள் பறையர்களை அடக்குமுறை பண்ணுறத இந்த ஊடகங்கள் பெருசாக இந்த மாதிரி காமிச்சிருக்கா? காமிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை தமிழர்கள் ஒன்றிணைஞ்சிடக்கூடாது, தமிழ் குடிகளுக்குள்ள சண்டை மூட்டி விடணும். அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று இருக்குது, மீண்டும் மகாபாரதம். இது என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள் திரௌபதி அம்மனுக்கான புராண கதையை சொல்கிறாங்க. அது என்னதுன்றதை பார்த்துருவோம். 1000 தலை கொண்டு 2000 கரம் கொண்டு ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக அம்பாள் அவதாரம் இந்த இடத்துல திரும்ப எடுத்தாங்க. அவங்க மகாபாரத யுகம் முடிஞ்ச உடனே அவங்க கலியுகம் பிறக்கும் போதே அவங்க சொர்க்கம் போயிட்டாங்க. திரும்ப அவங்கள வேள்வி செஞ்சு நாங்கள் வர வச்சோம். சத்திரியர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த. இவர் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இதெல்லாம் ஆரியர்கள் விட்ட கட்டுக்கதை. திரௌபதி என்பது தரைப்பதி. மலையிலிருந்து இறங்கி தரையில் வாழ்ந்த மக்களின் விவசாயத்திற்கான கடவுள் தான் திரௌபதி அம்மன். ஆசி வகை கடவுளான பச்சையம்மன் தான் திரௌபதி அம்மன். இந்த திரௌபதி எனும் விவசாயத்திற்காக தரையில் விவசாயம் செய்யும் மக்களுக்கும் மலையில் வாழ்ந்த மக்களுக்கும் இடையில் நடந்த போர் தான் மகாபாரத போர். இந்த மலை மக்களுக்கும் காட்டை எரித்து விவசாயம் செய்யும் மக்களுக்கும் ட்விஸ்ட் மூட்டினது யூத பிராமணர்கள் தான். யூத பிராமணனான சகுனி தான் மலையில் வாழ்ந்த மக்களை உசுப்பேத்தி விட்டு சண்டை போட வச்சது. இந்த மகாபாரதத்தோட குட்டி வருஷம் தான் இப்பயே நடந்துட்டு இருக்கு. மகாபாரத போரை மீண்டும் ரிப்பீட் பண்றாங்க. மலை மக்களான பறையர்களுக்கும் விவசாயத்திற்காக வன்னி காட்டை எரித்த வன்னியர்களுக்கும் இடையே தான் இப்போ இந்த பிரச்சனை நடக்குது. எப்படி மகாபாரதத்துடைய மையம் திரௌபதியோ அதே போல இந்த பிரச்சனையுடைய மையப்பகுதியும் திரௌபதி அம்மன் தான். மகாபாரத காலகட்டத்தில் எப்படி யூத பிராமணன் மலை மக்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டானோ அதே போலதான் இப்போ இங்க இந்த ஆரிய திராவிட கூட்டம் பறையர்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால பறையர்களும் சரி வன்னியர்களும் சரி இந்த விடயத்துல இரு சமூகமும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியால தான் ஆரியமும் சரி திராவிடமும் சரி நம்ம ஊருக்குள்ள வந்துச்சு. அப்ப இவங்களை மீண்டும் விரட்டி அடிக்கணும்னா தமிழர்கள் ஒன்றிணையணும். இந்த மாதிரி மகாபாரதம் ராமாயணம் கலவர யுத்தத்தெல்லாம் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பிண்டாரிகள். இந்த மனநோயாளிகளான யூத பிராமணர்களுக்கு இதுதான் வேலை. இதெல்லாம் எதர்ச்சியாக கூட இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எதர்ச்சி கிடையாது. தமிழ்நாட்டில் பல ஊர்களில் திரௌபதி அம்மன் கோயில்கள் இருக்குது. ஏன் இந்த கோயிலை தேர்ந்தெடுத்தாங்க? இந்த கோயிலின் பேர் தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோயில். தர்மராஜான்றது மகாபாரத தர்மனை குறிக்கும். ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஊரில் தர்மனுக்கு விழா எடுப்பாங்க. அப்படி தான் இந்த ஆண்டுமே தர்மனுக்கு விழா எடுக்கும்போது இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. மகாபாரத போருமே தர்மனின் தலைமையில் தான் ஆரம்பிக்கப்படும். அதே போல தான் இந்த ஊர் பிரச்சனையுமே தர்மனுக்கு விழா எடுக்கும்போது ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த ஸ்ரீன்ற வார்த்தைக்கு பதிலாக அருள்மிகுன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். இது திட்டமிட்ட மகாபாரத போர் தாங்க, இதில் சந்தேகமே இல்லை. சகுனிகளான இந்த பிராமணர்கள் தான் பிளான் பண்ணி இதை செஞ்சுருக்காங்க. அதனால் பறையர்களும் சரி வன்னியர்களும் சரி இந்த விடயத்தை இப்படி சிந்திச்சு பாருங்க. பிராமணர்கள் நாயுடுகளாகிய இந்த திராவிடத்தை ஏவி விட்டு பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை மூட்டி விட்டு சகுனி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழர்களை பிரித்து மகாபாரத போரை மீண்டும் ரிப்பீட் பண்ணுறாங்க. வடக்கே வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் பிரச்சனையை மூட்டி விடுறது. தெற்குல பார்த்தீங்கன்னா தேவருக்கும் தேவேந்திரர்களுக்கும் பிரச்சனையை மூட்டி விடுறது. ஒரு தரப்பினரை ஆண்ட ஜாதின்னு சொல்றது, இன்னொரு தரப்பினரை தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்றது. தமிழ் இனமே ஒரு காலத்துல உலகையே ஆண்ட இனம்தான். தமிழ் குடிகள் ஒற்றுமையா இருந்ததால தான் அதுவுமே சாத்தியமாச்சு. எப்போ இந்த தமிழ் குடிகள்லாம் ஒன்று சேருதோ அப்போ இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. தமிழர்களின் ஒற்றுமையே ஆரிய திராவிடத்தின் வீழ்ச்சி. இது சத்திய யுகம். தமிழ் குடிகள் ஒன்றிணையும் காலம் இது. பிராமணர்களின் சகுனி வேலைலாம் இந்த சத்திய யுகத்தில் செல்லுபடியாவார். இந்த சத்திய யுகத்தில் மீண்டும் தமிழர்கள் இவ்வுலகை ஆட்சி செய்வார்கள். அது இந்த பிண்டாரிகளுக்குமே நல்லா தெரியும்.
அதனால தான் இந்த மாதிரி தமிழின பிரதமராக்க போறேன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, சில காலங்களுக்கு முன்னாடி வரையும் இந்த RSS பிஜேபிலாம் தமிழினத்தை என்ன சொல்லும்? நீங்களாம் தமிழர்கள் இல்லை, இந்தியர்கள்னு சொல்லும். தமிழினன்ற பேரே பயன்படுத்தாது. ஆனா இப்ப இப்படி வெளிப்படையா சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உலகத் தமிழர்களின் எழுச்சியை கண்டு பயந்து போய் கிடக்குறாங்க. மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.